ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரசமலாய் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 1.5 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். பாலை வந்து காய வச்சுட்டு குங்குமப்பூ கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதிலே வந்து காய்ஞ்ச பாலை கொஞ்சம் ஊற்றி அதை ஓரமாக வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு பால் நல்லா காஞ்சிருச்சு. அதில் வந்து வினிகர் வந்து ஒரு 2 மூடி நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பாலை நல்லா திரைய விட்டுடுறேன். பால் திரைஞ்சிருச்சு. இப்போ வந்து ஒரு ஒயிட் கலர் கிளாத் எடுத்து நம்ம அதில் ஊற்றி ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இதிலே வந்து குடிக்கிற தண்ணி கொஞ்சம் ஊற்றி அதை நல்லா வாஷ் பண்ணிடுவோம். வாஷ் பண்ணதுக்கப்புறம் நல்லா புழிஞ்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா டைட்டாக கட்டி மேலே ஒரு வெயிட் வச்சுருவோம். வெயிட் வச்சு இப்போ நல்லா தண்ணியெல்லாம் ஃபில்டர் ஆகிடுச்சு. இதை எடுத்து நம்ம நல்லா கையில் நல்லா அழுத்தி பிசைஞ்சுப்போம். நல்ல ஒரு சாஃப்டான டோவாக வரும் இது நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம். இதை வந்து சின்ன சின்ன பாலாக வந்து நம்ம எடுத்து வச்சுருவோம் நல்லா அழுத்தி. இந்த ஷேப்பில் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். 150 கிராம் சுகர் எடுத்திருக்கேன். அது வந்து இந்த கப்பில் 1 கப் சுகருக்கு 2 கப் தண்ணி ஊற்றி நல்லா சர்க்கரை கரையிற வரைக்கும் கொதிக்க வச்சாச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா டோவையும் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க வச்சுருவோம். அதில் நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுட்டேன். பால் வந்து 1.5 லிட்டர் பால் எடுத்திருந்தேன்ல, அதில் 1/2 லிட்டர் பால் வந்து நல்லா சுண்ட காய்ச்சி எடுத்துக்கலாம். அதிலே வந்து கட் பண்ணி வச்சுருந்த பாதாம், முந்திரி, பிஸ்தா, நம்ம குங்குமப்பூ போட்டு வச்சுருந்தோம்ல, அந்த பாலையும் சேர்த்து ஆட் பண்ணியாச்சு. எடுத்து வச்சுருக்க அந்த ரசமலாய் எல்லாத்தையும் வந்து இந்த பாலோடு ஆட் பண்ணியாச்சு. ரசமலாய் ரெடி நம்மளுக்கு. 6 ஹவர் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறம் எடுத்து சர்வ் பண்ணலாம். சூப்பரான ரசமலாய் ரெடி.